நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சண்முகநாதன் திருவடி பாதம் அணிந்து வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இன்று பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, விவாக லக்னமும் விளக்க ஜாதகமும். அது என்ன விவாக லக்னம்? எந்த ஒரு பஞ்சாங்கத்திலையும் விவாக லக்னம்ன்ற ஒரு வார்த்தையை இடம்பெற்றிருக்காது. இது பஞ்சாங்கத்தில் இல்லாத ஒரு புது விதமான வார்த்தையும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஒரு ஜாதகங்களுக்கு எப்போ நடக்குன்ற ஆய்வில் நான் போன மீட்டிங்கில் பேசியிருந்தேன். சனியும் சுக்கிரன் தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறாருன்னு. அந்த சனியும் சுக்கிரனும் எப்படி நடத்தி வைக்கிறாருன்ற வயசு எடுத்துட்டோம். அந்த வயசு பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த விவாக லக்னன்றது உறுதித்தன்மை செய்யும். அப்போ உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு இந்த ஜாதகருக்கு தசாபுத்திகள் இல்லாமலும் கோச்சாரம் இல்லாமலும் இந்த ஒரு விவாக லக்ன அந்த கணித முறையில் பார்த்தீங்கன்னா எடுத்தோம், இந்த வயசில் தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும், இந்த மாதத்தில் திருமணம் நடக்கும், இந்த வரன் வரும், இந்த முகூர்த்தத்தில் நடக்கும்னு 4 விஷயம் எடுத்துடலாம். அப்போ 4 வரைக்குமே உங்களுக்கு வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமண ஆய்வு 3 வருஷமாக நடத்தினேன். 2.25 வருஷம் நடத்துகிற வரைக்கும் எனக்கு பிடிப்படவே இல்லை, ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு பங்குனி உத்திரனால முருகப்பெருமான் அனுகிரகத்தால் இந்த விவாக லக்னத்தின் முற்றுப்புள்ளி கிடச்சிச்சு. அந்த முற்றுப்புள்ளியை பார்த்தீங்கன்னா இந்த முருகன் சன்னதியில் உங்களுக்கு விளக்கமாக நான் விளக்கி தரேன். ரைட். விவாக லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் நின்ற பாதம்னு ஒன்று இருக்கும். அந்த பாதம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் எத்தனாவது பாதம் வரைக்கும் வருதுன்னு கவுண்ட் பண்ணணும். மொத்தமாக அஸ்வினி 1ன்னு ஆரம்பித்து அவர் நிற்கிற பாதம் வரைக்கும் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு 7ஆம் வீட்டு அதிபதி ஒரு பாதத்தில் நிற்பார். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதல் 7ஆம் வீட்டு அதிபதி எந்த பாதம் வரைக்கும் நிற்கிறாரோ அந்த பாதம் வரைக்கும் கவுண்ட் பண்ணி 2ஐயும் இணைத்து என்ன விடை வருகிறதோ அந்த பாதம் எந்த கட்டத்தில் விழுகிறதோ அதுதான் விவாக லக்னம். இந்த விவாக லக்னத்திற்கு கேந்திர கோணங்கள் வரக்கூடிய உங்கள் வயது ஓட்டம், அந்த ஜாதகத்தோட வயது ஓட்டம் வரக்குள்ள மட்டும்தான் திருமணன்றதே நடக்கும். அதற்கான ஒரு விளக்க ஜாதகம் தான் இன்னைக்கு போட்டு விளக்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ இது ஒரு பெண் ஜாதகம். 1/11/1983 1:55 PM திருச்சியில் பிறந்தவங்க. இது வெறும் கட்டம்தான் இருக்குது, தசாபுத்தி கிடையாது. வயசு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது கடந்த வயதுலேருந்து எந்த வயதில் இவங்களுக்கு திருமணம் நடக்கும், கோச்சாரம் கிடையாது, தசாபுத்தி கிடையாது. இதை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம விவாக லக்னம்னு எடுக்கிறோம். இப்போ இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நிற்கிறது எங்கே நிற்கிறாருன்னா, சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நிற்கிறார். மொத்தம் அஸ்வினிலேருந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா 59வது பாதமாக வரும். அதை எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன். அஸ்வினிலேருந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா அவரும் 59வது சுவாதி 3ல் நிற்கிறார். 59 118. அந்த 118 பாதத்தில் மொத்தம் இருக்கிற 108 பாதத்தை கழிச்சா மீதி 10ஆம் பாதம். இந்த 10ஆம் பாதம் எங்கே விழுவோம்? கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் விழுவோம். இதுதான் விவாக லக்னம். கிருத்திகை 2ல் விழுவோம். இந்த கிருத்திகை 2 இவங்களுக்கு திருமணம்னு நடக்குன்னா இந்த விவாக லக்னத்திற்கு கேந்திர திரிகோண வயதுகளில் தான் திருமணம் நடக்கணும். இவங்களுக்கு 83 வயது. இவங்களுக்கு திருமணம் நடந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னாட்டா 2022 ஜாதகம் பார்த்தாங்க. அப்போ வயசு அவங்களுக்கு 41 வயசில் திருமணம் நடக்கணும்னு சொன்னேன். எப்போ 41 வயசில் பெண் ஜாதகம். இவங்களோட திருமண தேதி 1/11/2023 திருமணம் நடக்குது. அப்போது அவங்க வயது போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக 36 வயது. ஒரு லக்னத்துக்கு ஒரு கட்டத்துக்கு ஒரு வயதா? 36, 37, 38, 39. இந்த 40வது வயது கடக்கக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் நடக்குது. புரியுங்களா? 36, 37, 38, 39, 40 வயதில் இவங்களுக்கு திருமணம். இப்போ இந்த விவாக லக்னத்தை பாருங்கள், கரெக்டாக 40 வயசில் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி குரு பலம் வந்திருக்கும், சுக்கிர பலம் வந்திருக்கும், ஊரில் இருக்க எல்லா பலமும் வந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு திருமணம் நடக்கலை. இந்த விவாக லக்னத்தோட தொடர்பு போடுற அந்த ஒரு காலத்தில் மட்டும்தான் திருமணம் நடக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே திருமணம் நடந்திருக்கும், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் நடந்திருக்கும். இதை எடுத்து பாருங்கள். இதை நான் திருச்சி மீட்டிங்லேயும் பேசியிருந்தேன். இதே யூடியூப் சேனலில் 10 ஜோசியர் கிட்டத்தட்ட ஃபோன் பண்ணி இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, என் ஜாதகத்தில் இருக்குது, என் பிள்ளை ஜாதகத்தில் இருக்குது, என் பேர பிள்ளை ஜாதகத்துலையும் இருக்குன்னு ஒரு வயசு. நான் 88 வயசு இருக்கிறவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாரு, எப்படிங்க இதை எடுத்தீங்கன்ட்டு. எனக்கு இதை கொடுத்தது முருகப்பெருமான் தான். அதனால தான் இதை எடுத்து நான் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விவாக லக்னம் திருமணத்துக்கு மட்டும் கிடையாது, நடக்கிற வயசு மட்டும் எடுக்கலை. இந்த திருமணத்துக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா
நட்சத்திர வரன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெண்ணுக்கு எந்த வரனில் வந்திருக்கும்? சேம் கான்செப்ட், மாற்றவே வேண்டியதில்லை. விவாகரத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்கிற வரன் மட்டும்தான் வரும். திருவாதிரை ராகுவோட வரன் வந்துச்சு, ராகுவோட வரன் விவாக லக்னத்திலே நிற்கிது, அந்த வரன் தான் வந்துச்சு. சரி, நடக்கக்கூடிய மாதத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். இதில் விவாக லக்னம்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதில் இருக்குது? ரிஷபத்தில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைகாசியில் இருக்குது. இப்போது இந்த விவாக லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அடுத்தது பார்த்திங்கன்னா நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடியவர் கிருத்திகை நட்சத்திர சூரியன். இவங்க தொடர்பு பெறும் மாதங்கள், அந்த 3 பேரும் தொடர்பு பெறும் மாதங்களில் தான் திருமணம் நடக்கும். எங்கே தொடர்பு பெற்றிருக்காங்க? இங்கே பாருங்கள், இவர் பரிவர்த்தனை யோகம், லக்னாதிபதி இவர். ஐப்பசி மாதத்தில் திருமணம் எழுதி கொடுத்துருந்தேன். இவங்களுக்கு ஐப்பசியில் ஆவணியில் நடக்கணும்னு, ஆவணியில் பேசி முடித்தாங்க, ஐப்பசியில் திருமணம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2 பரிவர்த்தனை யோகம். அப்போ இங்கே வந்து லக்னாதிபதியும் அவரே, விவாக லக்னாதிபதியும் அவரே, விவாக நட்சத்திராதிபதியும் அவரே, 2 கிரகமும் தொடர்புறது. இங்கே நிச்சயதார்த்தம், இங்கே கல்யாணம். இப்போ அவங்களுக்கு டெலிவரிக்கு, குழந்தைக்கு வந்து டெலிவரி டயத்தில் வந்து நம்மள்கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட வந்து திருமணம் நடந்த தேதியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி உங்களுக்கு நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ நடந்துருச்சு. இப்போது நடக்கக்கூடிய முகூர்த்தத்தை எடுக்கணும்ல, ஒரு திருமணம் நடக்கக்கூடிய முகூர்த்தத்தையும் இந்த விவாக லக்னம் வச்சு எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு கிரகம் சம்மந்தப்படும். இங்கே ராகு வாங்கியிருக்கார். இந்த வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது? மிருகசீர்ஷம் இருக்குது, அதுக்கடுத்தது ரோஹிணி இருக்குது, செவ்வாயோட சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது, சூரியனோட நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. இந்த 3ம் இதற்கு நேரே இருக்கிற 3 கிரகத்தின் நட்சத்திரம். இதில் மட்டும்தான் அவங்களுக்கு முகூர்த்தன்றது அமையும். இவங்களுக்கு முகூர்த்தம் அமைஞ்சது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில். இவங்களுக்கு முகூர்த்தம் அமைஞ்சது மிருகசீர்ஷ நட்சத்திரம். அப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரம் இதுக்குள்ளே இருக்கா? இந்த ஒரு விவாக லக்னம் தொடர்பு இல்லாமல் ஒரு ஜாதகருக்கும் திருமணம் நடக்கவே இல்லை. இது நடந்த எல்லா ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நம்ம ஜோசியர் பாரம்பரிய முறையிலும் சரி மற்ற முறைகளையும் நம்ம வந்து பலன் எடுப்போம், கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அது சரியாக இருக்குதான்றது நமக்கே ஒரு டவுட் வந்துடும். அது கிளியர் பண்ணுறதுக்கு இது பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. 100% இல்லை, 200% வேலை செய்யுது. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள். எனக்கு அப்பாயின்மெண்ட்டில் வர்றவங்களும் சரி, எப்படிங்க நீங்கள் மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் இந்த முறையை அவங்களுக்குமே கிளாஸ் மாரி அவங்களுக்குமே எடுத்து புரிய வச்சு, கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதத்தில் மட்டும் நான் முகூர்த்தம் குறித்து கொடுத்ததில் 26 பேருக்கு கடந்த 2 மாதங்கள் இந்த வாழப்பாடி சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 26 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு இந்த வைகாசி மாதமே. அதனால இந்த ஜோதிட வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் நம்ம ஆய்வு பண்ண ஆராய்ச்சி கொண்டு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் முதன் முறையாக விளக்க ஜாதகம் போட்டு இன்றைக்கி விளக்கி இருக்கோம். ரைட், இந்த ஜாதகம் திருமணம் நடக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை, இது மற்ற விஷயங்களுக்கும் இது பயன்படுது. இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் இதை நான் சொல்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.